இந்தியன் காஃபி ஹவுஸின் நிஜ நிலை, காலம் மாறினாலும் மாறாத மெனுக்கள். இந்தியன் காஃபி ஹவுஸ் சைவமா அசைவமா? இந்தியன் காஃபி ஹவுஸ் முதலில் கேரள மாநிலம் திருச்சூரில் 1958ஆம் ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதை தொடங்கி வைத்தவர் மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் A.K. கோபாலன். அதன் பின்னர் டெல்லி, மும்பை, சென்னை, புதுச்சேரி, பெங்களூர், நாக்பூர், லக்னோ, ஜபல்பூர் என இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 100 கிளைகள் தொடங்கப்பட்டன. இந்த ஹோட்டலின் சிறப்பம்சமே ஹோட்டல் தொழிலாளர்கள் அனைவரும் இணைந்து இதை நடத்துவதுதான். தொழிலாளர்கள் அனைவருமே இதன் முதலாளிகளும் கூட. பெரும்பாலானோர் விரும்பி வரும் ஹோட்டலாக இருந்தாலும் பல ஆண்டுகளாக மேலும் மாற்றப்படாதது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். மேலும் சிறிய கடைகளில் கூட வாழை இலை மூலம் பரிமாறும் நிலையில் தற்போது வரை பழைய சில்வர் தட்டுகளில் இலை இல்லாமல் பரிமாறுவது மாற்றப்பட வேண்டும் என்கின்றனர். நேரு வீதி, காந்தி வீதி உட்பட கடை தெருவுக்கு வரும் கிராமப்புற மக்கள், உள்ளூர் வாசிகளுக்கு அங்கு எவ்வித உணவகங்களும் இல்லாததால் காலத்திற்கு ஏற்ற மாற்றமில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்தியன் காஃபி ஹவுஸில் செல்ல வேண்டிய கட்டாய சூழலுக்கு தள்ளப்படுகின்றனர். குறிப்பாக இந்த உணவகத்தை பலர் முழு சைவ உணவகம் என்று நினைத்து உண்டு செல்கின்றனர். ஆனால் முட்டையை கொண்டு பல உணவுகள் இங்கு சமைக்கப்படுகின்றது என்று எத்தனை சைவ பிரியர்களுக்கு தெரியும் என்று தெரியவில்லை.